நம்ம ரெட்டலைக்கு போட்டாக்கா விஜயசூரன் வந்து விழுதான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது என்னென்ன வேலைப்பாடு அவங்க பெரிய அதிகாரி தான் பண்ணுவாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம போகிறோம், ஓட்டு போட்டு வந்துடுறோம். இந்த பாக்ஸ் வச்சுக்கிற இடத்துலயே என்னென்ன நடக்குது. தமிழ்ன்றாங்க, ஆனால் வந்து தமிழ்நாடே அழிச்சிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும். மற்றபடி இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க ஜனங்க. திருச்சியில் மட்டும்தான் அந்த கள்ள ஓட்டு நடந்துக்குது. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் கொடுக்குற மகளிர் சொல்றாரு. ஆனாக்கா பார்த்தாக்கா வீட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் பிடிங்கிடுவாரு. ஒன்றுமே பண்ண முடியல. கரண்ட் பில்லும் கட்ட முடியல. இந்த வரிக்கு ஏற்றி விடுறாரு. ஒன்றுமே வேஸ்ட்டு இருக்கிறது. அவங்க தோல்வி பயத்தினாலதாம்மா. ஏன்னா அவங்க கோவிடில் அன்னைக்குன்னு பார்த்து லாரியெல்லாம் விட்டு ரோட்டில் செம்ம டிராஃபிக் பண்ணிட்டானுங்க. எலெக்ஷன்லேயும் கள்ள ஓட்டு அதிகமாக போட்டுட்டாங்க. அது திமுக தான். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து ஓட்டு போடலான்ட்டு வரும்போது அந்த பஸ்ஸுக வந்து ஓட்டு சதவீதம் நிறைய டிவி கேட்க ஊந்துட போகுதுன்ட்டு அதனால பஸ்ஸுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன இந்த 5 வருஷம் ஆச்சு, இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இது நம்ம நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அதனால அந்த பயத்தினாலேயும் இது மாதிரி நடந்திருக்கலாம். அதனால ஓட்டர்ஸ் லிஸ்ட் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து யாருக்கு போகணும்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து இன்னும் புதுசாக சாராய கடை தான் திறந்து விடுவாங்க. இன்னும் வீட்டிலேயே போய் இப்போ ரோட்டில் நடக்கும்போது கஷ்டமா இருக்குல்ல. இப்போ வீட்லேயே போய் பொண்ணுங்களை இட்டு வந்து பலகாரம் பண்ணுவாங்க. கஞ்சாவும் நிறைய ட்ரெயின் லைன்லாம் வரும். எல்லாமே பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்தோன்னா இப்போ எவ்வளோ கடன் வாங்கிடுறாங்களோ அது மாதிரி இன்னும் டபுள் பங்காக கடன் வாங்குவாங்க. யார் வந்தாலும் மாற்றம் ஏறாது. மக்கள் மாறினா மட்டும்தான் மாற்றம். சீமான் ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் மக்களுக்காக மட்டும் பேசாமல் மரம், செடி, மலை, ஆறு அவர் பேசுகிறாரு, கத்துறாரு, ஏதோ பண்ணுறாரு. எங்கேருந்து ஒரு தவறான பொருள் வர்றதுன்ட்டு எல்லாருமே பெரிய அதிகாரி கொண்டு தெரியும். ஆனால் அதை விட்டுடுறாங்க. சின்ன ரோட்டில் யாருன்னா விற்றுன்னு உங்களால் தான் வருது, உங்களால் தான் கெட்டு போதுன்றாங்க. இது ஏன் மேலேட்டுலேருந்து நீங்கள் தடை பண்ண மாட்டீங்க? இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்க வந்து ரோடாக நின்று பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு. பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லாமே நடக்குது, கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்குது. பட் அவங்க சொல்கிறது என்ன, 1.5 கோடி மட்டும் பிடிச்சிருக்கிறோம். 1.5 கோடின்றது அவங்க சொல்கிறது. பட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிடிச்சிருக்கலாம், அமைச்சருங்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கலாம், எவ்வளோ கணக்கு இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க? முதலமைச்சராக இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு தடையே கிடையாது. யார் வேணா வரலாம். அவர் இவ்வளோ நாளாக வந்து சினிமாவில் இருந்துருந்தாரு, மக்களை நல்லா நேசிச்சாரு, எல்லாமே பண்ணாரு. இப்போ அவர் வரணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அவ்வளோ பெரிய புகழில் இருக்கிறாரு அவர். யார் ஆட்சிக்கு வந்தா தமிழகம் முன்னேறும் நினைக்கிறீங்க? தளபதி வந்தாதான் நல்லா இருக்கும். இளைய தளபதி. எனக்கு தெரிஞ்சு டிவிகே விஜய் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 50+ இயர்ஸாக இவங்களே மாற்றி பார்த்து அம்மா அப்பா காலத்துலேருந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இவங்களே பார்த்து தமிழ் மக்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. டோட்டல் எங்கள் ஃபேமிலிஸ், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே கேட்டு இருக்கோம் டிவிக்கு விஜயநாத் தான். கண்டிப்பாக மாற்றம் ஒன்று உண்டாகும். எங்கள் ஜென்ரேஷனுக்கு இது பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இருக்கும். யார் வந்தாலும் மாற்றம் ஏறாது. மக்கள் மாறினா மட்டும்தான் மாற்றம். சீமான் ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் மக்களுக்காக மட்டும் பேசாமல் மரம், செடி, மலை, ஆறு அவர் பேசுகிறாரு, கத்துறாரு, ஏதோ பண்ணுறாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், புதுசாக வந்திருக்காரு, நாங்கள் விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜய் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க மக்கள். இதே தானே சீமானும் நடிகனாக தானே வந்தார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்தாதான் நல்லதுமா. 2 பேரையும் பார்த்தாச்சுமா. இவங்க 2 பேரும் ஒன்றும் பண்ணல. யாராலையும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இவர் வந்தாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஆசை. டிவிக்கு தான் இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணலாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். ஏன்னா ஒரு 55 இயர்ஸாக இந்த 2 பேரை தாண்டி வேற யாருக்கிட்டையுமே இன்னும் வரவே இல்லை. புதுசாக ஒரு மெம்பரை உள்ளே விட மாட்டுறாங்க. சரி, இப்போதான் மக்கள் ஏதோ ஒரு இந்த சோஷியல் மீடியான்ற ரீசனுக்காக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. ஸோ நாங்களே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயே பாலிடிக்ஸ் பேசுகிறோம் இப்போதான். ஸோ சான்சஸ் இருக்கு. தேர்தல்லாம் சரியான முறையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சரியான முறையில் தான் நடந்துச்சு. ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. முதல்ல ஃபஸ்ட்டு 5 வருஷம் முன்னாடி இந்த தேர்தல் மாதிரி கூட இல்லை. எங்கேயும் கலவரம்லாம் இல்லாமல் நல்லபடி தான் இந்த தேர்தல் நடக்குது. இல்லைம்மா, சரியான முறையில் நடக்கலை. ஆவரேஜாக நடந்திருக்கு தான் நினைக்கிறேன். சில இடம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு சில இடம் கரெக்டாக தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வர்றதுனால ஒரு ஆர்வம் இருந்தது. மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையாக நடந்தது. சரிங்களா? இந்த ஒரே ஒரு ராணிமேட் ஸ்கூலில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. எலெக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது சொல்ல போனால்
நடந்த எலெக்ஷன்லேயே இந்த வருஷம் தான் ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகவே வந்திருக்கு. 84% கிட்ட வந்து. நிறைய பேர் வந்து பஸ் கிடைக்காம ட்ரெயின் கிடைக்காம ரிட்டன் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஓட்டுலாம் போட முடியாம ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி யாரோட சதி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனால பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த 5 வருஷம் ஆச்சு, இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இது நம்ம நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அதனால அந்த பயத்தினாலேயும் இது மாதிரி நடந்திருக்கலாம். அதனால ஓட்டர்ஸ் லிஸ்ட் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து யாருக்கு போகணும்னு அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தான் ஒரு ரீசனாகவே இருக்கும், வேற எதுவும் ஒரு ரீசன் இல்லை. திமுக தான்மா. அவங்க தோல்வி பயத்தினாலதாம்மா. ஏன்னா அவங்க போகல அன்னைக்குன்னு பார்த்து லாரியெல்லாம் விட்டு ரோட்ல செம்ம டிராஃபிக் பண்ணிட்டானுங்க. எலெக்ஷன்லயே கள்ள ஓட்டு அதிகமாக போட்டுட்டாங்க. அது திமுக தான். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து ஓட்டு போடலான்ட்டு வரும்போது அந்த பஸ்ஸுக வந்து ஓட்டு சதவீதம் நிறைய டிவிகேக்கு ஊந்துற போகுதுன்ட்டு அதனால பஸ்ஸுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஓட்டு ஃபுல்லாக போட விடாம பண்ணுறதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு யாரோட பின்னணியும் இருக்காது. ஏன்னா இத்தனை வருஷத்துல இத்தனை எலெக்ஷன்ல 70க்கு மேலே போனது, 74க்கு மேலே போனது இல்லை. இப்போ இவ்வளோ பேர் போவாங்கன்னு யாரும் கெஸ் பண்ணவும் இல்லை. எலெக்ஷன் தானே, பாதி பேர் போவாங்க பாதி பேர் போக மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இதுக்கு பின்னாடி இப்போ யார் ஆண்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. அவங்க பண்ற வேலை தான். அதாவது இப்போ ஒருத்தர் முன்னோரமா வந்துட்டு இருக்காரு, அவர் வரக்கூடாதுன்னு தடை பண்றதுக்கோசம் எல்லா பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ தடை கொடுத்து பண்றாங்க. முதலமைச்சராக இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு தடையே கிடையாது. யார் வேணா வரலாம். அவர் இவ்வளோ நாளா வந்து சினிமாவில் இருந்து இருந்தாரு, மக்களை நல்லா நேசிச்சாரு, எல்லாமே பண்ணாரு. இப்போ அவர் வரணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அவ்வளோ பெரிய புகழில் இருக்கிறாரு அவரு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து மக்களுக்கோசம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோம், இப்படியே படமே நடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தான் அந்த மனசுல தோணும். எல்லாருக்குமே தோணாது. நிறைய இடத்துல கள்ள ஓட்டு போட்டாங்க, அதனால ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை ரீ எலெக்ஷன் வச்சா நீங்க வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா நம்ம டிவிகேக்கு தான் திருப்பியும் வாக்களிப்போம் ரீ எலெக்ஷன் வச்சாலும். மற்றபடி இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க ஜனங்க. திருச்சியில மட்டும்தான் அந்த கள்ள ஓட்டு நடந்துக்குது. கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா 1 டே பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் திருச்சியில சம்திங் இது நடந்தது கேள்விப்பட்டேன். நடந்தா சந்தோஷம் தான். எலெக்ஷன்ன்றது என்னோட உரிமை, ஓட்டுன்றது அதை நான் விட்டு தர மாட்டேன். அது எத்தனை வாட்டி வச்சாலும் நான் போய் போடுவேன். 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி பண்ணாங்க. பெண்களுக்கான வசதி எதுவுமே ஒழுங்கா செஞ்சு கொடுக்கல. பாலியல் வன்கொடுமைலாம் நிறைய வந்துச்சு. கஞ்சா புழக்கம், மது அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் குறையும்னு நினைக்கிறீங்களா, மேலும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இன்க்ரீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். வந்தாங்கன்னா இப்போ இருக்க போட்டிக்கு கம்மி பண்ணாங்கன்னா தான் அவங்களால ஆட்சியில் உட்கார முடியும். தக்க வச்சுக்கிறதுக்காகவாது எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். தமிழ்ன்றாங்க, ஆனா வந்து தமிழ்நாடே அழிச்சிருவாங்க. அடுத்த 5 வருஷம் வந்தா தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும். எப்படி பார்த்தாலும் அவங்க இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆட்சி இது பண்ணோம்னா அவங்க கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க வரப்போறது இல்லை. இருக்கிற வரைக்குமாச்சும் அவங்க ஒழுங்கா இருக்கிற மாதிரியாச்சும் நடந்துக்கணும். அவங்க வேற எதுவும் பண்ண முடியாது அவங்களால. திருப்பியும் அதே தான் ஆகும். தளபதி வந்தா மட்டும்தான் இப்போ சொன்ன மாதிரி நல்லது நடக்கும். எந்த கட்சி வந்தாலும் இது எதுவும் மாற போறது இல்லை. இத்தனை வருஷம் ஆட்சியில் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி தான் இருந்தது. மாறி மாறி இருந்ததுலேயும் இதே ப்ராப்ளம். பொண்ணுங்களுக்கு பாலியல் வன்கொடுமை, மது, கஞ்சா எல்லாமே நடந்தது. ஸோ யார் வந்தாலும் எதுவும் மாற போறது இல்லை. மக்கள் மாறினா மட்டும்தான் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றதே பெரிய தவறு. பெண்ணும் ஆணும் ஒரு சமம் தான். ஒரு பெரிய நடிகரே வந்து சொல்றாரு, எதுக்கு அந்த பொந்துக்குள்ள போகுது, அங்க போய் லைட் போடணும், அது போடணும், இதெல்லாம் தவறான விஷயம். எல்லாருக்குமே வந்து அவங்க குடும்பத்துல நடந்தாதான் அது மனசு கஷ்டமா தெரியும். ஒரு கோயில்ல இருக்க வாட்ச்மேனை எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோக்குள்ள அமக்குள்ள பண்ணி அந்த குடும்பமே சின்ன பண்ண போயிடுச்சு. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று வளர்க்குறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. 2 வயசு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, அந்த மாதிரி எதுக்குமே பாதுகாப்பு இருக்க மாட்டேன். இந்த பாதுகாப்புன்னு இந்த கிளாஸ்ல தான் எடுக்கணும். வெளிநாட்டுலலாம் எப்படிலாம் பண்றாங்க, அப்படியே நடு ரோட்ல நிக்க வைக்கிறாங்க, என்ன அப்படியே காலி பண்றாங்க ஆளை. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஏன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க? எங்கேருந்து ஒரு தவறான பொருள் வர்றதுன்ட்டு எல்லாருமே பெரிய அதிகாரி போது கொண்டு தெரியும். ஆனா அதை விட்டுடுறாங்க. சின்ன ரோட்ல யாருன்னா வித்துன்னு வித்துன்னு உங்களால் தான் வருது, உங்களால் தான் கெட்டு போகுதுன்றாங்க. இது ஏன் மேலேட்டுலேருந்து நீங்க தடை பண்ண மாட்டீங்க? அது தப்பு தானே. இப்போ வந்து நம்ம மேல நிறைய கடன் சுமை இருக்கு. யாரு ஆட்சிக்கு வந்தா இந்த கடன் சுமை கம்மி ஆகும்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா இதை கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் இலவசம் தரேன்றாங்களே. இலவசம் தரேன்றது நம்மளுக்கு இலவசமா தரேன்றாங்க. ஆனா வெளியே போய் கடன் வாங்கி தான் நம்மளுக்கு இலவசமா தராங்க. இலவசமே வேண்டாம். கவர்மெண்ட் மாறினாதான் கரெக்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கடத்துல தான் இருக்கிறோம். இன்னும் வந்தாங்கன்னா கடத்துல தான் திருப்பி அடுத்த 5 வருஷத்துல கடன் திருப்பி அதிகமாக தான் கூடவும் கண்டி குறையாது. இன்னும் டபுளாக தான் ஆகும். டபுளாக ஆகும், நான் ட்ரிபிளாக ஆகும்.
அடுத்தது இன்பநீதியை கூப்பிட்டு வந்து அவரையும் இளைஞரணி கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. அவர் வரும்போது ஒரு 4 லட்சம் கடன் இருந்தது, 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அதுக்கப்புறம் 10 லட்சம் கடன், 10 லட்சம் கோடி கடன் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா அவருக்கு தான் இதுவாகுமே தவிர, பேர்டன் ஆகுமே தவிர நம்மளுக்கு அதுக்கு மேல இருக்கும். ஏன்னா விலைவாசி ஒரு ஒரு பக்கம் இருந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மேல்நாட்டுல நடக்கிற இது எல்லாமே இதுவாக தான் செய்யும் கண்டிப்பா. இப்போ வந்து இன்னும் புதுசா சாராய கடை தான் திறந்து விடுவாங்க. இன்னும் வீட்டிலேயே போய் இப்போ ரோட்ல நடக்கும்போது கஷ்டமா இருக்குல்ல, இப்போ வீட்லயே போய் பொண்ணுங்களை இட்டுன்னு வந்து பலகாரம் பண்ணுவாங்க. கஞ்சாவும் நிறைய ட்ரெயின் லைன்லாம் வரும், எல்லாமே பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்தோம்னா இப்போ எவ்வளோ கடன் வாங்கிடுறாங்களோ அது மாதிரி இன்னும் டபுள் பங்காக கடன் வாங்குவாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்னெல்லாம் பண்ணா எலெக்ஷன் தேர்தல் ஒழுங்கா சரியான முறையில நடக்கும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் அந்த சார் பட்டியலில் பார்த்தாங்களா, அதை திருப்பி இன்னொரு தடவை வந்து ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்து, ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஓட்டில், எங்கள் அம்மா ஓட்டில் மிஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் ஓட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டில் இங்கே மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து ஃபார்ம் கொடுத்தோம், அதெல்லாம் ஒரு பக்காவை பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதே மாதிரியும் கள்ள ஓட்டு போடுறத முக்கியமாக ஸ்டாப் பண்ணணும், பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணும். இந்த எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. எலெக்ஷன் கமிஷன் சரியான முறையில எல்லாமே நடத்துனாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமா நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் பெரிய இடத்து சமாச்சாரம். நமக்கு வந்து நடுத்தர மக்கள் நமக்கு அந்த அளவுக்கு உள்ள போய் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது. ஒரு பெரிய இடத்துல ஒரு பிரச்சனைனா உடனே போட்டு கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏழைங்கள்லாம் அதை அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. இதான் நடக்கும். ஒரே கட்சிக்கு ஒரு கட்சிக்கு சாதகமாக தான் இருந்தாங்க, அது திமுக கட்சிக்கு தான் சாதகமாக இருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்க மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க காமனா தான் இருந்தாங்க. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விதத்துல பேசுறதுனால அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு காமனா தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அது நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது. ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தா ப்ராப்பரா போயிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்புலாம் போட்டிருக்கலாம், அந்த பாக்ஸ் எல்லாம் பக்காவா பிக் பண்ணிருக்கலாம். இல்ல வேற பாக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுதா, நம்ம ரெட்டலைக்கு போட்டாக்கா உதயசன் வந்து உழுதான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது என்னென்ன வேலைப்பாடு அவங்க பெரிய அதிகாரி தான் பண்ணுவாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம போறோம், ஓட்டு போட்டு வந்துடுறோம். இந்த பாக்ஸ் வச்சுக்கிற இடத்துலயே என்னென்ன நடக்குது நமக்கு தெரியாது. எனக்கு இந்த வாக்கு என்றாங்கல்ல, அது இத்தனை நாள் கேப் விடாம இது லைவ்ல நடக்கிற மாதிரி அன்னைக்கு நடக்குதுல்ல, அது உடனே கொஞ்சம் சீக்கிரமா நடத்துற மாதிரி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கள்ள ஓட்டில் கம்மி பண்ணுவாங்கல்ல அதுக்காக. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல அவங்க வந்து ரோடா நின்று பாக்குறதெல்லாம் வேஸ்ட். பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லாமே நடக்குது, கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்குது. பட் அவங்க சொல்றது என்ன, 1.5 கோடி மட்டும் பிடிச்சிருக்கிறோம். 1.5 கோடின்றது அவங்க சொல்றது. பட் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிடிச்சிருக்கலாம், அமைச்சருங்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கலாம், எவ்வளவு கணக்கு இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க? இது மட்டும் எனக்கு குறிப்பிட்டு சொல்லும். ஏன்னா நானும் ஒரு பூத்ல உட்காந்தேன், ராணிமேம் ஸ்கூல்ல உட்காந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர்கிட்ட ஓட்டு இல்லை, எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாதாலும் ஓட்டே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை வந்தது, அதெல்லாம் நடந்தது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்குலாம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாச்சு எதனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து. தமிழகத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துல இவர் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா 2 பேருமே பார்த்தாச்சு, எல்லாருமே பார்த்துட்டோம். நாங்க இன்னைக்கும் காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் உழைச்சாதான் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் நாங்க சம்பாதிச்சு வந்தா இவர் 1000 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுக்குற மகளிர் சொல்றாரு. ஆனாக்கா பார்த்தாக்கா வீட்டுல இருந்து ஒரு 5 லட்சம் பிடிங்கிடுவாரு. ஒண்ணுமே பண்ண முடியல, கரண்ட் பில்லும் கட்ட முடியல, இந்த வரிக்கு ஏற்றி விடுறாரு, ஒண்ணுமே வேஸ்ட் இருக்கிறது. ஆனா அவர் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் பின்னாடி இருந்து யாரோ அதை வந்து அப்டேட் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்தா ஓகே. ஏன்னா அரசியல் வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் மக்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு சொல்ற மக்கள் மத்தியில இவர் வந்து நான் உனக்கு ஃப்ரீயா எதுவும் தரமாட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல பாலியல் வன்கொடுமைலாம் குறையமான்ட்டு, சீமான் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஸ்டேஜில். என் பொண்ணை தொட்டா அவனை சாவடிச்சுட்டு தான் அந்த பொண்ணை நான் புதைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு ரீசனே போதும்.